கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கு மலைவேப்பங்குட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 10 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சி சேலத்தில் ஏற்பாடு பண்ணதில் மிக சந்தோஷம். நாட்டு இஞ்சி, மலை வெண்டை, மறை வெண்டை, முடவாட்டுக்கால் கிழங்கு, தேனு, எங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய மா இஞ்சி, எங்களுடைய தோட்டத்துல இருந்து விளைஞ்ச மஞ்சள்ல இருந்து தயாரிச்ச மஞ்சள் தூள், தக்காளி தொக்கு, புளிச்சக்கீரை தொக்கு, இது மாதிரி பாத்தீங்கன்னா எந்தவித ரசாயன கலப்புகளும் இல்லாம இயற்கை முறையில விளைந்த பொருட்கள்ல நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இயற்கையான விதைகள், செடிகள், மலையிலிருந்து அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்கிறது ஒரு பார்க்கும்போது ஒரு மீண்டும் அதாவது பழைய காலத்தை கொண்டு போகுது. அந்த நினைவுகள்லாம் கிச்சடி சம்பா அப்படிங்கிறது இப்போல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. உணவு வகைகளாகட்டும், அதாவது கிழங்கு வகைகளாகட்டும், கீரை வகைகளாகட்டும் எல்லாம் மறந்து போனதை நினைவுபடுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே புதுசாக கொண்டு வராங்க. மீண்டும் பழைய அந்த ஹெல்த்து, பழைய காலத்து மனுஷன் சொன்னாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் என்ன போல் எனக்கு 80 வயசு, நான் இன்றைக்கே ஓரளவு நல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த பழைய காலத்து உணவு தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். குட்டி குட்டி தக்காளிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. 400 சம்திங் வெரைட்டிஸ் ஆஃப் தக்காளி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் வந்துட்டுருக்கேன். இத்தனை பேர் பார்க்குறாங்க, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 8 ஏக்கர் நிலத்தில் கடந்த 4 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அந்த பாரம்பரிய அரிசி வகைகள் நான் செஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். கூடவே மஞ்சள், கடலை, ஆமணக்கு, மாட்டுக்கு தீவனங்கள் மற்றும் எள் போன்ற தானியங்களை நாங்களே தனியாக உற்பத்தி செய்து அது மதிப்பு கூட்டியும் சந்தைப்படுத்துகிறோம். ரொம்ப நாளாக இது எதிர்பார்த்தோம். வேலூர் போகிறோம், ஆற்காடு போகிறோம், நெல் ஜெயராமன் திருவிழா, திருவையாறு போகிறோம், கும்பகோணம் போகிறோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். நம்ம தூக்கிட்டு வெளியூர் போகிறத நம்ம ஊர் மக்கள் சாப்பிட்டுமே அனுபவிக்கிட்டுமே. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அதாவது பாரம்பரிய இயற்கை உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத